பிரான்ஸ் நாட்டின் தேசிய கடன் உயர்வடைந்துள்ளது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 114% இருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டின் வலதுசாரி அரசியல் கட்சியாகிய மரின் லு பென்னின் ரசம்பிளமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி திடீரென நடைபெறக்கூடிய பொது தேர்தலுக்கு தயாராகி வருவதாக அறிவித்துள்ளது. பிரான்ஸ் பிரதமரின் பதவி ஆபத்தில் உள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தால் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்து புதிய தேர்தல் நடத்தப்படலாம். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை கலைப்பதை தவிர எமனுவேல் மேக்ரோனுக்கு வேறு வழி இல்லை என நிக்கோலா சார்க்கோசி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் ஹோட்டல் டு மேட்டியோனுக்கு மீண்டும் எதுவா பிலிப் என விவாதங்கள் நடைபெறுகின்றன. பிரான்ஸ் மாசை நகரத்தில் செவ்வாய்க்கிழமை நண்பகல் கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்றுள்ளது. 5 காயமடைந்துள்ளனர். தாக்குதலாளி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி. இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி. உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி. மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா கோர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவைமிகு உணவு வகைகள் ருசிக்க வரவேற்கின்றார்கள் ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரஸ்டர். விதம் விதமாக விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள். இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேளைகளுக்கு ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரஸ்டர், 155 ரோது பரி பொபினி. பிரான்ஸ் நாட்டின் தேசிய கடன் உயர்வடைந்துள்ளது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 114% உள்ளது. இது உயர் கடன் சுமையை குறிக்கின்றது. பிரான்சின் வரவு செலவு பற்றாக்குறை 2024 5.8 உள்ளது. இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரம்பாகிய 3% விட அதிகம். பிரான்சின் அரசு செலவு 57.3 உள்ளது. இது உலகில் மிக உயர்ந்த அளவில் இருக்கிறது. பிரான்சின் வரி வருவாய் 51.4 உள்ளது. இதுவும் உலகில் மிக உயர்ந்த வரி விகிதங்களில் ஒன்றாகும். பிரான்சின் சமூக செலவு, அதாவது மருத்துவம், ஓய்வூதியம், வேலையின்மை நிவாரணம் என்பன ஐரோப்பிய நாடுகளை விட மிக உயர்ந்த அளவில் இருக்கிறது. எமனுவேல் மேக்ரோ பிரான்சின் குடியரசுத் தலைவராக 2017 பதவியேற்ற பின்னர் அவர் சந்தை சீர்திருத்தங்கள், வணிக எளிமை, தொழில் முனைவோருக்கான ஊக்குவிப்பு போன்ற கொள்கைகளை அறிமுகப்படுத்தினார். ஆனால் இவை உல்ட்ரா நியோலிபரலிசம் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளானது. எமனுவேல் மேக்ரோனின் கொள்கைகள் இடதுசாரி மற்றும் வலதுசாரி அரசியல் கட்சிகளால் விமர்சிக்கப்படுகிறது. இடதுசாரிகள் சமூக நல திட்டங்களை குறைப்பதாகவும், வலதுசாரிகள் அரசு செலவுகளை குறைக்காமல் இருப்பதாகவும் மேக்ரோ மீது குற்றம் சாட்டுகின்றனர்.
மேக்ரோ அரசு செலவுகளை குறைக்கவில்லை, மாறாக அரசு செலவு மற்றும் வரி வருவாய் இரண்டும் உயர்ந்த அளவில் தொடர்கின்றன. சமூக செலவுகள் ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது மிக உயர்ந்த அளவில் உள்ளன. மேக்ரோ சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாலும் கூட அவை மிகப்பெரிய அளவில் செலவு குறைப்பு அல்லது அரசு தலையீட்டை குறைப்பது அல்ல. பிரான்ஸ் உயர் கடன் மற்றும் பற்றாக்குறையுடன் போராடுகின்றது. ஆனால் அரசு செலவுகளை குறைக்காமல் வரி வருவாயை அதிகரிப்பதன் மூலம் இதை சமாளிக்க முயற்சிக்கிறது. சமூக நல திட்டங்களை குறைக்காமல் இருப்பது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கிறது. நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் சமூக நல திட்டங்களை பாதுகாக்கவும் மேக்ரோ முயற்சிக்கிறார். ஆனால் இது கடன் மற்றும் பற்றாக்குறையை அதிகரிக்கின்றது. பிரான்ஸ் உயர் அரசு செலவு, உயர் வரி வருவாய், உயர் சமூக செலவு கொண்ட நாடாக இருக்கின்றது. மேக்ரோ உல்ட்ரா நியோலிபரலிசம் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளானாலும் அவரது கொள்கைகள் செலவு குறைப்பு அல்லது அரசு தலையீட்டை குறைப்பது அல்ல, மாறாக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் சமூக நல திட்டங்களை பாதுகாக்கவும் முயற்சித்து வருகின்றார். இந்த நிலைமை பிரான்சுக்கு ஒரு பொருளாதார சவாலாக உள்ளது. உயர் கடன் மற்றும் பற்றாக்குறையுடன் பொருளாதார வளர்ச்சியை எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பது முக்கிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டின் வலதுசாரி அரசியல் கட்சியாகிய மரீன் லு பென்னின் ரசம்பிளமெண்ட் நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி திடீரென நாட்டில் நடைபெறக்கூடிய பொது தேர்தலுக்கு தம்மை தயாராக்கி வருவதாக அறிவித்துள்ளது. 2024 ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் ரசம்பிளமெண்ட் நேஷனல் கட்சி பெரும் வெற்றி பெற்ற பின்னர் பிரான்சின் அரசியல் சூழல் மிகவும் மாறி வருகிறது. இதன் விளைவாக பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ நாடாளுமன்றத்தை கலைத்து திடீரென பொது தேர்தல் நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. 2024 ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் ரசம்பிளமெண்ட் நேஷனல் கட்சி 31.5% வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்தது. இது பிரான்சின் அரசியல் வரலாற்றில் வலதுசாரி கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான திருப்பமாக கருதப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் அவரது கட்சியின் தோல்வியை சுட்டிக்காட்டியதால் மேக்ரோ நாடாளுமன்றத்தை கலைக்கலாம் அல்லது புதிய அரசியல் கூட்டணிகளை தேடலாம் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. ரசம்பிளமெண்ட் நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோனா பாதலா திடீரென நடைபெறக்கூடிய பொது தேர்தலுக்கு கட்சி முழுமையாக தன்னை தயாராக்கி வருவதாக கூறியுள்ளார். அவர்கள் பிரான்சின் பிரதமராக தங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒருவரை நியமிக்கும் நோக்கில் உள்ளனர். பிரான்சில் வலதுசாரி அரசியல் வளர்ச்சி குறித்து பலத்த எதிர்ப்பும் ஆதரவும் உள்ளது. குறிப்பாக குடியேற்றம், பாதுகாப்பு, பொருளாதார கொள்கைகள் போன்ற விடயங்களில் ரசம்பிளமெண்ட் நேஷனல் கட்சியின் நிலைப்பாடு எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளன. திடீரென பொது தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் ரசம்பிளமெண்ட் நேஷனல் கட்சி அதிக இடங்களை வெல்லும் வாய்ப்பு உள்ளது. மேக்ரோ புதிய அரசியல் கூட்டணிகளை உருவாக்க முயற்சிக்கலாம் அல்லது தனது பதவிக்காலத்தை முடிக்காமல் விலகலாம். பிரான்சின் அரசியல் மிகவும் அசாதாரணமான நிலையில் உள்ளது. இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டின் அரசியல் எதிர்காலம் எப்படி அமையும்? அடுத்த சில வாரங்களில் இது தெளிவாகும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு காத்துப்புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால், கோல் சிட்டி 75, ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் பிரான்சுவா பைரோ நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு vote de confiance ஒரு வாரத்திற்கும் குறைவான நேரத்தில் தங்கள் ஆதரவை பெறுவதற்காக அரசியல் கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றார். நம்பிக்கை வாக்கெடுப்பு செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. பிரதமரின் பதவி ஆபத்தில் உள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்தால் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்து புதிய தேர்தல் நடத்தப்படலாம். தீயை ஊதுவோருடன் சேர்வது தமக்கு பொருத்தமானது அல்ல. ஆனால் பல பிரெஞ்சு மக்கள் கோபத்தில் இருப்பதை தான் புரிந்து கொள்வதாக உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ தெரிவித்திருக்கும் அதே வேளை கடன் தாமதிக்கப்பட்ட குண்டு போன்றது என்றும் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வலதுசாரி குடியரசுக் கட்சியின் தலைவரான லோரோ வக்கியே அரசியல் நெருக்கடி தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தல் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று லு ஃபிகாரோ நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி தெரிவித்துள்ளார். பிரதமர் பிரான்சுவா பைரோ செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று காலை BFM தொலைக்காட்சி, RMC தொலைக்காட்சி என்பனவற்றில் நேரடியாக நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு தங்கள் நிலைப்பாட்டை விளக்க உள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கென தொடர்ந்து ஆலோசனைகளை அவர் நடத்தி வருகின்றார். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று பிரான்சின் அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். பிரதமர் பைரோ தோல்வியடைந்தால் நாடாளுமன்றம் கலைக்கப்படலாம் அல்லது புதிய அரசாங்கம் அமைக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை கலைப்பதை தவிர எமனுவேல் மேக்ரோனுக்கு வேறு வழியில்லை என்று நிக்கோலா சார்க்கோசி தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் பிரான்சுவா பைரோவின் நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிவையும் நிக்கோலா சார்க்கோசி விமர்சித்துள்ளார். பிரதமர் பிரான்சுவா பைரோவின் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு செப்டம்பர் 8 அன்று நடைபெற இருக்கிறது. பைரோவின் இந்த முடிவு அரசியல் தற்கொலை போன்றது என்று நிக்கோலா சார்க்கோசி கூறியுள்ளார். மேலும் எமனுவேல் மேக்ரோனுக்கு நாடாளுமன்றத்தை கலைப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் நம்புவதாக கூறியுள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துவதற்கு முன்னர் அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் நம்பிக்கை கோருவது விசித்திரமான யோசனை என்றும் சார்க்கோசி குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் பிரதமர் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை கோரலாம். இதன் மூலம் அவருக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு உள்ளதா என்பதை உறுதி செய்யலாம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் தோல்வியடைந்தால் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம் அல்லது புதிய பிரதமரை நியமிக்கலாம். மேக்ரோனின் அரசாங்கம் நிலையற்றது என்றும் சார்க்கோசி தனது கருத்தை பதிவிட்டுள்ளார். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் முடிவு பிரான்ஸ் நாட்டின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர்.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபெல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபெல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் ஒத்தேல் டு மெட்டியோனுக்கு மீண்டும் எதுவா பிலிப் என விவாதங்கள் நடைபெறுகின்றன. ஒத்தேல் டு மெட்டியோன் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 1935 முதல் பிரான்ஸ் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமாகவும் அலுவலகமாகவும் செயல்பட்டு வருகிறது. ஒத்தேல் டு மெட்டியோன் என்பது பிரெஞ்சு அரசியல் வரலாற்றில் முக்கியமான இடமாக கருதப்படுகின்றது. இங்கு பிரதமரின் தினசரி அரசியல் நடவடிக்கைகள், அமைச்சரவை கூட்டங்கள் மற்றும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. தற்போதைய அரசியல் நிலவரப்படி பிரான்சின் பிரதமராக எதுவா பிலிப் மீண்டும் நியமிக்கப்படுவார் என்ற வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. செப்டம்பர் 8 பிரான்சின் பிரதமர் பிரான்சுவா பைரோ நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்து அரசாங்கம் வீழ்ச்சியடையலாம் என்ற நிலை உள்ளது. இதன் விளைவாக புதிய பிரதமரை நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எதுவா பிலிப் முன்னாள் பிரதமராக இருந்தாலும் தற்போதைய அரசியல் சூழல் மிகவும் சிக்கலானது. பிரான்சின் நாடாளுமன்றத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் புதிய பிரதமரை நியமிப்பது கடினமாக உள்ளது. எதுவா பிலிப் மீண்டும் பிரதமராக வருவார் என்ற வாய்ப்பு குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. தற்போதைய அரசியல் நெருக்கடி காரணமாக புதிய பிரதமராக யார் வருவார் என்பது உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை. பிரான்சில் தற்பொழுது அரசியல் நெருக்கடி நிலவி வருகின்றது. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாததால் புதிய பிரதமரை நியமிப்பது மிகவும் சவாலாக உள்ளது. அரசியல் கட்சிகளின் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒப்பந்தங்களை பொறுத்தே புதிய பிரதமர் நியமிக்கப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டின் துறைமுக நகரமான மார்சேயில் செவ்வாய்க்கிழமை நண்பகல் வேளையில் கத்திக்குத்து தாக்குதலில் 5 காயமடைந்துள்ளனர். ஒருவரின் நிலைமை மிக மோசமாக உள்ளது. தாக்குதலாளி போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மார்சே நகரத்தில் உள்ள ஒரு சாதாரண தங்கும் விடுதியில் கட்டணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தகராறு இந்த கத்திக்குத்து சம்பவத்திற்கு காரணமாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதியில் தங்கியிருந்த துனிசிய நாட்டை சேர்ந்த பிரான்சில் சட்டபூர்வமாக வசிக்கும் ஒரு நபர் தங்குவதற்கான கட்டணத்தை செலுத்தவில்லை. இது தொடர்பாக விடுதியின் உரிமையாளருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. இறுதியில் விடுதியின் உரிமையாளர் அவரை வலுக்கட்டாயமாக விடுதியை விட்டு வெளியேற்றியிருந்தார். வெளியேற்றப்பட்ட அந்த நபர் சிறிது நேரத்துக்குள் கைகளில் 2 கூரிய கத்திகள் மற்றும் ஒரு தடியுடன் அங்கு தங்கும் விடுதிக்குள் நுழைந்தார். தான் தங்கியிருந்த முதல் தளத்தில் இருக்கும் அறைக்கு சென்ற அவர் அங்கே இருந்த தனது அறை தோழரை தாக்கினார். அந்த அப்பாவி நபரின் விலா பகுதியில் கத்தியால் கொடூரமாக குத்தினார். குருதி வெள்ளத்தில் சரிந்த அவர் தற்பொழுது உயிருக்கு மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து தரை தளத்திற்கு இறங்கிச் சென்ற தாக்குதலாளி விடுதி உரிமையாளரை கண்டதும் அவரையும் சரமாரியாக கத்தியால் தாக்கினார். தன் தந்தையை தாக்கப்படுவதை கண்ட விடுதி உரிமையாளரின் மகன் அவரை காக்க முயன்றார். ஆனால் அந்த நபர் அவரையும் பின்தொடர்ந்து சென்று முதுகில் கத்தியால் குத்தியிருக்கிறார். உரிமையாளரும் அவரது மகனும் ஆபத்தான நிலையை தாண்டிவிட்டனர் என
வைத்தியமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் அவர்கள் மருத்துவமனையில் தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கையில் ஆயுதங்களுடன் தெருவில் இறங்கிய தாக்குதலாளி அருகில் இருந்த ஒரு வர்த்தக நிலையத்திற்குள் புகுந்து அங்கிருந்தவர்களையும் தாக்க முயன்றார். ஆனால் அந்த வர்த்தக நிலையத்தில் இருந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒன்றுபட்டு துணிவுடன் தாக்குதலாளியை எதிர்த்து விரட்டி அடித்தனர். தனது பயணத்தின் பொழுது கையில் இருந்த தடியை கொண்டு மேலும் இருவரை முகத்தில் தாக்கி காயப்படுத்தியிருந்தார். தகவல் அறிந்து அந்த இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் ஆயுதங்களுடன் நின்ற அந்த நபரை சுற்றி வளைத்தார்கள். ஆயுதங்களை கீழே போட்டுவிடுமாறு பணித்து அவரை தங்களிடம் சரணடையுமாறு கோரிய பொழுதும் பலமுறை அறிவுறுத்திய வேளையிலும் அது எதற்கும் செவிசாய்க்காத அந்த தாக்குதலாளி அடைக்கலம் புகுவதற்கு பதிலாக ஒரு காவலரை நோக்கி கத்தியுடன் பாய்ந்து தாக்க முயன்றார். வேறு வழியின்றி தற்காப்புக்காகவும் மேலும் பெரும் சேதங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காகவும் போலீசார் துப்பாக்கியால் சுட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதில் குண்டு பாய்ந்து சரிந்த அவர் பிற்பகல் 3:36 அளவில் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள். உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி வர அழையுங்கள் 031 930 7080.